இன்றைக்கான மினி விலாக் ஃப்ரைடே ஸ்பெஷல் என்ன சமைச்சேன்னு பார்த்துடலாமா? நேற்று வரைக்கும் பலவு சோறா பிரியாணியா இது ரெண்டில் ஒன்றுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குப்பத்தா பிரியாணி செஞ்சு அப்படின்னு. குப்பத்தா அப்படின்னா கோஃப்தா கோலா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எங்கள் ஊர் பக்கம் குப்பத்தா அப்படின்னு சொல்கிறது. நான் போன்லெஸ் சிக்கனில் பண்ணியிருந்தேன். மட்டனில் பண்ணால் செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் மட்டன் அந்தளவு நல்லா இருக்காது, அதனால் சிக்கன்லேயே பண்ணியிருந்தேன். இன்றைக்கே வேலை பார்த்து இன்றைக்கே சமைக்கலாம், ஆனால் பிள்ளைய வச்சுக்கிட்டு நமக்கு சரியாக வராது. அதனால் முதல் நாளே குப்பத்தா மட்டும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சிக்கனை மசாலா பிரட்டி வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. எனக்கு காலையில் வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பும் போதே கோதுமை குருணையில் கீரும் ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சோறு மட்டும்தான் தாளிக்கணும். இந்த பிரியாணி ஏதோ பெரிய வேலை பார்க்குற மாதிரி தெரியும், ஆனால் முதல் நாளே இந்த மாதிரி குப்பத்தா ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் பிரியாணி அவ்வளோ ஈஸியாக முடிச்சிடலாம். எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் தக்காளி நல்லா தலை சிகப்பாக கிடச்சிச்சு. சரி, நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா தக்காளி பச்சடின்னு சொல்லிட்டு, தக்காளி பச்சடி ரெசிபி இதிலே ஷேர் பண்ணிடலாம். அது அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். சும்மாவே நான் வேகமாக பேசுகிறேன், ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்னமோ தெரியல, என் பேச்சே அப்படி தான், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் போல். ஸோ நான் இதிலே சொல்லணும் அப்படின்னா டைமிங்குள்ளே சொல்லி முடிக்கணும்னு கடகடன்னு சொல்லி முடிச்சிருவேன். அதனால் அடுத்த ஷார்ட்ஸில் கிளியராக 2 இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸோடு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரெசிபி கேட்கவே வேணாம். கரெக்டாக எனக்கு தக்காளி பச்சடி முடிகிற ஸ்டேஜில் இவருமே முழிச்சிட்டாரு. இவரையுமே குளிக்க வச்சுட்டு டொப்புன்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்துட்டானா அதை அடித்து என்கிட்ட காட்டுறான். விழுந்த இடத்த அடிக்கணும், நான் தலையை தடவி விடணும் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் அவன் கிட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் குப்பத்தா பிரியாணி, சிக்கன் 65, வெங்காய பச்சடி, முட்டை, அது கூட கோதுமை குருணையில் கீர், அப்புறம் தக்காளி பச்சடி. நீங்கள் அங்கே நம்ம வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு கண்டிப்பாக என் கூட சொல்லணும். ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.